கோர்ஜஸ் ஆக்ட்ரஸ் நர்வினி. அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் இந்த கதையை கொரியோகிராஃபி பண்ணி நம்மளுக்கு ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மள்கிட்ட பகிர்ந்துக்க வராங்க. வணக்கம், நான் தான் உங்க நர்வினி டேரி பேசுறேன். அண்மையில ரிலீஸ் ஆன ஏதோ ஏதோன்ற மியூசிக் வீடியோ பத்தி தமிழ் டிவிக்கு ஸ்பெஷலா பேச வந்திருக்கேன். வணக்கம். ஏதோ ஏதோ இது ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் எனக்கு. ஏன்னா இந்த பாட்டில் நான் நடிக்க மட்டும் செய்யல, இதில் டிரெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் க்ரூவையே இன்சார்ஜ் எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு லண்டனில் இருக்கிற சந்தோஷ் ஜேபி தந்திருந்தாரு. அவர் தான் இந்த பாட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏதோ ஏதோன்ற பாடல்ல நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்மையில ரிலீஸ் ஆன நிறைய மியூசிக் வீடியோ நான் பார்த்திருக்கேன். அதுல இப்போ மியூசிக் வீடியோன்னு மட்டும் இல்ல, பட் நார்மலாவே ப்ராஜெக்ட்ஸை பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஃபில்மாவோ இல்ல ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் சாங் இப்படியெல்லாம் வர்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. அந்த வகையில இந்த பாட்டு என்கிட்ட சேரும்போது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹீரோயின் சாங்கா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஹீரோயினை பேஸ் பண்ணி செய்யறதுக்கான ஒரு மியூசிக் வீடியோவா இது இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மியூசிக் வீடியோட நோக்கம்ன்றது நிஜமாவே லைக் ஹீரோயின்ஸ் ஓரியன்டட் மியூசிக் வீடியோஸும் வரலாம், அதுவும் சக்சஸ் கொடுக்கும்ன்றதுதான் என்னோட மெயின் பர்பஸா இருந்தது. ஸோ ஏதோ ஏதோ எப்படி மற்ற பாட்டுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பாடல்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கான்செப்டோட யோசிக்கும் போது எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. லைக் அவங்களுக்கு ஈடு கொடுத்து நாங்களும் ஒரு நல்ல கான்செப்டோட செய்யணும்னு. அந்த வகையில் நாங்கள் கொண்டு வந்த கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்றதுனால தான் இந்த பாட்டு கொஞ்சம் சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அந்த கான்செப்ட் இன்னும் யாருமே தொடாத ஒரு கான்செப்டாக இருந்தது. ஒரு ஷூட்டிங் எப்படி பண்ணுறோம், ஒரு ஷூட்டிங் லைஃப்ல இருக்கிற ஒரு ஹீரோயினோட லைஃபை பத்தி அதை தொட்டு ஒரு கதையா இது இருந்தது. சக்சஸ் வந்துருச்சா இல்லையான்றது என்ன சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கொடுத்த அந்த ஆதரவு தான் நாங்க நிர்ணயிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ இதோட சக்சஸை பத்தி பேசணும்னா, இது நான் முதலே சொன்ன மாதிரி என்ன சொல்றது, ஒரு டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கோட சக்சஸ் தான் இந்த பாட்டுக்கு ஒரு சக்சஸ் தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பாட்டுல ஹீரோவா இருக்கட்டும், ஒரு கொரியோகிராஃபரா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும், லைக் பின்னாடி வேலை செஞ்சவங்களா இருக்கட்டும், ஸ்கிரீனுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களா இருக்கட்டும், யாரையுமே தள்ளி வச்சுட்டு பார்க்க முடியாது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் கூட அது நம்ம பண்ற விஷயத்துக்கு, நம்ம இண்டஸ்ட்ரிக்கோ நம்ம இண்டிபெண்டான ஆர்ட்டுக்கோ ஒரு சக்சஸ் கொடுக்கும், ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். ஆர் ஒரு அது இதுல நாங்க வெற்றி பெறதுக்கு அது ஒரு கருவியா இருக்கும்னா எந்த கருவியுமே பயன்படுத்துறது தப்பு இல்லைன்றதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ யாரா வேணா இருக்கட்டும், இந்தியன் சினிமா ஒரு சவுத் இந்தியன் சினிமாவா இருக்கட்டும், அதை ஒரு கருவியா நம்மளோட சக்சஸுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நானும் பயன்படுத்துவேன்றதுதான் என்னோட பதில். நம்ம கலைஞர்களை சப்போர்ட் பண்ணி நம்ம கலைஞர்களுக்கு முக்கிய ஊக்கத்துவமா இருக்கிற ஒரு வலைத்தளத்துல தமிழ் டிவியும் ஒன்று. ஸோ இந்த நேரத்துல தமிழ் டிவிக்கு நான் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தமிழ் டிவி ரொம்ப ஃபியூ சேனல்ஸ் மாதிரி இவங்களும் எல்லாருக்கும் லைக் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிற எல்லாருக்கும் பிகெஸ்ட் சப்போர்ட் கொடுக்குற ஒரு வலைத்தளமா இருக்கு. ஸோ இதுக்கு நான் இல்லை, எல்லாருமே பார்க்குற எல்லாரும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்லை நேர்களா கூட இருக்கட்டும், உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு சேர்ந்த ஆதரவை எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோளாகவும் இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் பார்க்குற உங்களுக்கும் நான் நிச்சயமா சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க மியூசிக் வீடியோன்னு மட்டும் கிடையாது, லைக் இதுல எங்களது உங்களது பிரிச்சு பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ப்ரொடக்ஷன்ஸ் ரன் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம இண்டஸ்ட்ரின்னு ஒரு விஷயம் வளரும். ஸோ வர்ற எல்லாரோட என்ன சொல்றது ப்ராடக்டையும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி சோஷியல் மீடியாலயும் சப்போர்ட் பண்ணணும், இன்டர்வியூஸை பார்க்கணும், அவங்களுக்கான என்ன சொல்ற குறை நிறைகளை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். ஸோ ஆடியன்ஸ் நீங்க தான் எங்களோட வளர்ச்சியை நிர்ணயிக்க போறீங்க. ரொம்ப சூப்பரா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.